வணக்கம் நண்பர்களே. நம்ம மாநிலத்தில் நேற்று நியூ லாக்டவுன் ரூல்ஸை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆல் பார்ட்டி மீட்டிங் இதை நடத்தி அது இல்லாமல் எக்ஸ்பர்ட்டோடையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த நியூ லாக்டவுன் ரூல்ஸை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே மே 24 வரைக்கும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த நியூ ரூல்ஸ் படி இன்னும் ஒரு வாரம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதில் உத்து கவனிச்சோன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல் லாக்டவுனாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரிக்ட் லாக்டவுனாக இருக்கும். ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. மெயினாக இந்த க்ரோசரி ஷாப்ஸ், வெஜிடபிள் ஷாப்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலம் இயங்காது அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நியூ லாக்டவுன் ரூல்ஸ் இது சரியானதா? இதனுடைய தாக்கம் இப்போதைக்கு எப்படி இருக்குது? இதனால் உண்மையாலே பெனிஃபிட் இருக்குமா, இல்லை இதனால் பாதகம் இருக்கா? ஃப்யூச்சரில் லாக்டவுன் ரூல்ஸை எந்த மாதிரி ரேஷ்னலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போது இந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது தான். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் வேறு வழி இல்லை. இந்த வைரஸுடைய ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. மே எண்டில் தான் இதனுடைய பீக் ஸ்டேஜ் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் மே 24 தாண்டி கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணது சரியான ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் மக்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது எல்லாரும் சொல்ல, பெரும்பாலான மக்கள் ஃபாலோ பண்ணாலும் இன்னும் ஒரு சாரார் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு மெத்தனத்தோடு தான் இருக்காங்க. ஓகே, இந்த நேரத்தில் இப்போ கவர்மெண்ட் வந்து நியூ லாக்டவுன் ரூல்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த லாக்டவுன் ரூல்ஸ் எப்படி இப்போது அமல் ஆக போகுது? அது இல்லாமல் ஏற்கனவே சாட்டர்டே சண்டே நேற்று இன்னைக்கு இந்த 2 நாட்கள் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நிலை இருக்குது. சரி, இப்போ நம்ம இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லாக்டவுனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான லாஜிக் என்ன நம்ம ஒத்து கவனிச்சோம்னா, முடிஞ்ச வரைக்கும் மக்களை கூடாமல் பார்த்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டில் வைக்கணும். ஓவரால் அந்த சோஷியல் இன்டர்கோர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் லாக்டவுனுடைய ஒரு பேசிக் லாஜிக். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் எங்கெல்லாம் கொண்டு வராங்களோ இந்த லாஜிக்கை வச்சு தான் அவங்க கொண்டு வராங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களை பிரித்து வைக்கணும், அதாவது ஃபிசிக்கலாக டிஸ்டன்ஸில் வைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்கில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வைரஸ் ஸ்ப்ரெட்டை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்கான லாஜிக். ஆனால் நம்ம இப்போ உத்து கவனிச்சோம்னா, மே 24 1 வீக் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிலாக்ஸேஷனாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது திடுதிப்புன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 நாள் ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகலாம், உங்களுக்கு 1 வீக் வேண்டிய அந்த க்ரோசரிஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் முக்கியமாக கவனிச்சோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கு. நீங்கள் ஊருக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க நீங்கள் பஸ்ஸில் கூட ஏறி போகலாம் அப்படின்ற அறிவிப்பும் கொடுத்துருக்கு. இதில் நம்ம உத்து கவனிச்சோம் அப்படின்னா, இந்த 1 வீக் லாக்டவுன் இது ஜஸ்டிஃபைட்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட இந்த 2 நாளில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்மளால் இப்பயே உணர முடியுது. இப்போ நம்ம இன்றைக்கே கவனிச்சோம்னா மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ வீதியில் நிற்கிறாங்க. அதோட காரணம் என்னென்னா, 1 வீக் வெளியே வர முடியாது, லாக்டவுன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நம்ம ஹவுஸ் ஹோல்டுக்கான அந்த கூட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பார்த்திங்கன்னா லாங் க்யூஸில் நின்றுட்டுருக்காங்க. மெயினாக வெஜிடபிள் ஷாப்ஸ்லையும் சரி, அதே போல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் சரி லைனில் வந்து நிற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் மக்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஓரளவு இருந்துச்சு, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஒத்து கவனிச்சோன்னா லாக்டவுன் கொண்டு வரதுக்கான காரணமே மக்களை பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான், டிஸ்டன்ஸில் வைக்கணுன்றதுக்காக தான். ஆனால் இந்த 2 நாளில் என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவில் மக்கள் வந்து ஒரே இடத்துல கூடி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதே தான் நம்ம இப்போது ட்ராவலிங்லேயும் பார்க்குறோம். பஸ்ஸஸ் எல்லாம் இப்போ இயக்குறாங்க. அதுலேயும் நிறைய பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா சீட்டை வந்து அடிக்குவேட்டாக இல்லாதனால ஸ்டாண்டிங்கில் கூட சில பேர் செல்லக்கூடிய நிலை இருக்குது. அப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒரு வாரம் லாக்டவுன் போட்டால், ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த 2 நாள் வந்து வீணடிச்சிருச்சு, அதாவது நல்லிஃபை பண்ணிடுச்சு. வரக்கூடிய கெயினை இந்த 2 நாட்கள் என்ன பண்ணிருச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு. அந்த ஒரு நிலை தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதே போல் இந்த 2 நாளில் மக்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு வாரம் இந்த எக்ஸ்டெண்டட் லாக்டவுனில் ஷாப்ஸ் எல்லாம் இருக்காது, ஆனால் கவர்மெண்ட்டே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நல்லது தான். ஆனால் எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு சப்ளை இருக்குமா அப்படின்றது நம்ம கவனிக்கணும். அது இல்லாமல் இந்த 2 நாளில் என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் நிறைய பேர் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சதுனால பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதான் வெஜிடபிள்ஸோடைய காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு ஆயிடுச்சு.
அப்போது ஒரு வாரத்துக்கானது 2 நாளே வாங்கணும்னு நினைக்கும் போது ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலை ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன ஆகிடுச்சுன்னா, கவர்மெண்ட் அடுத்த வாரம் ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த காய்கறியில் விற்க போகிறேன்னு சொன்னால் கூட ஏற்கனவே மக்கள் அவங்க வாங்கி வச்சது பார்த்திங்கன்னா விலை அதிகம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இதுவுமே அந்த அட்வான்டேஜை நல்லிஃபை பண்ணிடுச்சு. அப்போ ஓவரால் லாக்டவுனுக்கான அந்த லாஜிக்கும் பார்த்திங்கன்னா வந்து சரியில்லை. அதே போல் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. இதுதான் நம்ம கவனிக்கணும். இதில் இந்த வெஜிடபிள் செல்லர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. என்ன வரத்து இருக்கோ அதை தான் விற்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ 2 நாளில் கொஞ்சம் ஓரளவு லாபம் சம்பாதிக்க வேண்டிய அந்த ஒரு நிலையம் இருக்குது. இதனால் அவங்களும் பார்த்திங்கன்னா விலையை கொஞ்சம் அதிகம் வச்சு தான் விற்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போது இதை கவர்மெண்ட் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த லாக்டவுன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஆனால் சர்வைலன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு போலீஸ் ஃபோர்ஸை அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு ப்ராப்பராக சர்வைலன்ஸ் பண்ணலாம். யார் ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்துருக்கணும். மேபி இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அதை அப்படியே எக்ஸ்டென்ஷனாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனை கவர்மெண்ட் அளித்ததுனால இதே வந்து கொரோனா ஸ்ப்ரெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்குது. அதுவும் நான் சொன்னது போல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த நேரத்தில் நிறைய மக்கள் அவங்களோட சொந்த ஊருக்கு ஸ்டார்ட் ஆகி ரீச் ஆகிட்டாங்க. மிச்சம் ஒரு சில பேர் தான் இப்போ இருக்காங்க இப்போ சிட்டிஸ்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் சொல்லும்போது திடீர்னு இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து நீங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஓவர் க்ரௌடிங்கை தான் இந்த நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன் என்னென்னா, நீ ஜர்க் ரியாக்ஷன்ஸ், நீ ஜர்க் டிசிஷன்ஸை எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நெருப்பு இருக்குன்னா நெருப்புக்கிட்ட முடிஞ்சிருக்கும் போகாத அப்படின்னு சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். நெருப்புக்குள்ளே ஒரு நிமிஷம் நீ இருந்துட்டு வந்துடு, அதுக்கப்புறம் உனக்கு ஏசி ரூமில் வைக்கிறான் ஒன்று அப்படின்னு சொன்னால் எதாவது லாஜிக் இருக்கா? கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. அதனால் இதில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே போல் டிஸ்கஷன் பண்ணும்போது, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்கும்போது மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட மட்டும் வாங்கக்கூடாது. நிறைய டொமைனில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வாங்கணும். இந்தியா வந்து மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது, சிங்கப்பூர் மாதிரி, ஜெர்மனி மாதிரி கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து சமூகம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்க்கணும். மக்களுடைய பிஹேவியர், இங்கே இருக்கக்கூடிய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் எக்கனாமி எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்னுடைய ஒப்பீனியனை மட்டும் வச்சு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்கணும், இல்லைன்னு சொல்ல. இந்த நேரத்தில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகம். ஆனாலும் ஓவரால் டிசிஷன் எடுக்கும்போது எல்லா டொமைனில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸையும் சேர்த்து ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் சொன்னது போல் லாக்டவுன் ரூல்ஸை ஒரு நல்ல இன்டென்ஷனில் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு நினச்சா கூட அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்னை பொறுத்திருக்கும் ராங்காக போயிருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன். சரி, ஃப்யூச்சர்லையாவது இந்த இம்ப்ளிமெண்டேஷனை ப்ராப்பராக ஒரு லாங் டேர்ம் விஷனை வச்சு கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த COVID-19 பேண்டமிக் கண்டிப்பாக இன்னும் பல மாதங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறும் ஃபுல் லாக்டவுனை வச்சே இது சரிப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து வறுமையில் வாழ்கிறாங்க. லைவ்லிஹுட் ரொம்ப முக்கியம். அப்படின்ற பட்சத்தில் லாங் டேர்ம் சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு மக்களுடைய வாழ்வாதாரம் செயல்படுற அளவுக்கு அவங்கள வேலை செய்ய விடணும். அதே நேரத்தில் எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றதும் என்ஷூர் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த மீன் டைமில் வேக்சின்ஸை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். மெடிக்கல் இன்டர்வென்ஷன், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்படி இருந்தால் நம்ம இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இந்த COVID-19 பேண்டமிக்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் மீண்டு வந்துடலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி நீ ஜர்க் சொல்யூஷன், ஒரு வாரத்துக்கு ஒரு விஷயம், அடுத்த 2 வாரத்துக்கு ஒரு விஷயம், இந்த மாதிரி எமோஷ்னலாக ரியாக்ஷனரியாக முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனை இது இன்னும் மோசமாக தான் ஆகும். மிக பாதகமான விளைவுகளை தான் இது எடுத்துகிட்டு வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.